இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு ரதி. அப்பா இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. செங்கல் சூளைய நீயே ஏலத்துல எடுத்துட்டேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அம்மா வீட்ல இருந்து கிளம்புறப்போ நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்காம கம்பெனிய வித்தே தீருவேன்னு கிளம்பி போனாங்க. நாங்க வீட்ல வேண்டாத சாமி இல்ல, கம்பெனி கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு வேண்டிட்டே இருந்தேன். அந்த சாமி ரூபத்துல வந்து கம்பெனியை காப்பாத்திருக்கு. உன் அம்மா என் மேல இருக்க கோவத்துல தான் அப்படிலாம் செய்றாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின முதல் சொத்து அது. அது யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நானே அதை ஏலத்துல எடுத்தேன். அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 25 வருஷமா பகையை வளர்த்துட்டு இப்ப வந்து அது அடுத்த தலைமுறையிலயும் காட்டுறாங்க. பாட்டி தாத்தா மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு உன் மேல காட்டணும்? நீ என்ன தப்பு பண்ண? நீ இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. அதை புரிஞ்சுக்காம ஏன் வெறுப்பு மட்டும் காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல கார்த்தி. அவங்களுக்கு தாத்தா பாட்டி மேல இன்னும் கோவம் இருக்கு. அந்த கோவத்தை தான் என் மேல காட்டுறாங்க. நாம தான் அவங்க மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உனக்கு இருக்கிற பக்குவம் அவங்க வயசுக்கே இல்லாம போச்சு. எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்தோன்னு செய்யறாங்க. நம்ம விஷயத்திலயும் படப்படன்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம பஞ்சாயத்து மூலமா பிரிச்சு விட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே சுயநலமா யோசிக்கிறாங்களே ஒழிய இதனால பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு அவங்க ஏன் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. புருஷா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுது. நான் உன்னை பார்க்க வரவா? வேண்டான்னு சொல்லாத. இல்ல வேணா ரேவதி. உன் அம்மாக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். நான் அவங்க இடத்த ஏலத்தில் எடுத்துட்டேன்னு அவங்க இன்னும் என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப மீட் பண்ண வேண்டாமே? ஆஹா இல்ல, எனக்கு இப்பவே உன்னை பார்த்தாகணும். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம நிலைமைய பாத்தியா? புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம் பாக்குறதுக்கு கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமைக்கு அம்மா நம்மள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் வந்து உன்னை பாக்குறேனே, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். என்னால தாங்க முடியாது. சரி வா. ஓகே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். சரி.